மரியாள் உதவியற்றவளாய் நின்றாள். கண்கள் கண்ணீரால் வழிந்தது. தன் மகனுடைய வேதனையை பார்த்தும் எதுவும் செய்ய முடியாமல் நின்றார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதேக வேதனையோடு சரீரத்தில் பலவீனத்தோடு அவர் அந்த சிலுவையில் தூங்கிக் கொண்டிருக்கிற ஒரு காட்சி. அந்த நேரத்தில் தன் தாயையும் பார்த்து தன் சீஷனை பார்த்து ஒரு வார்த்தை அவர் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையை தான் நாம் இங்கே பார்க்கணும். அவர் என்ன சொல்கிறார்? தாயை பார்த்து அதோ உன் மகன் என்று சொல்லி, சீஷனை பார்த்து அதோ உன் தாய் என்று சொல்லி. இந்த வார்த்தையில் நாம் என்ன அறிகிறோம் என்றால், ஒரு ரிலேஷன்ஷிப், ஒரு உறவை அங்கே கொண்டு வருகிறதை நாம் பார்க்கிறோம். இயேசு ஏற்கனவே பலவிதமான போராட்டத்திலும் வேதனை மத்தியிலும் அவர் இருக்கிறார். ஆனால் அவருடைய வேதனை பொருட்டாம் எண்ணாமல் மற்றவர்களுடைய வேதனையை குறித்து அவர் மிக கரிசனை உள்ளவராயிருக்கிறார். அது என்ன கரிசனை என்றால், எல்லாருக்கும் தெரியும், தன் தாய் தன் பிள்ளைக்கு காணப்படுகிற அன்பு, தன் பிள்ளையை பராமரிக்கிற காரியங்கள், தன் பிள்ளையை தன் தாயின் கருவில் சுமந்து பெற்றெடுத்து அவளை ஆளாக்கி வளர்க்கிற அந்த காரியங்கள் எல்லாருக்கும் நமக்கு தெரியும். ஸோ தாய் தன் பிள்ளை மேலே வைத்திருக்கிற அன்பை யாராலுமே பிரிக்க முடியாது. ஆனால் இங்கே சில நிமிடத்துக்கு முன் அதுக்கப்புறம் இயேசு மரிக்கிற ஒரு சூழ்நிலைமை வருகிறது. தன் தாய் பெற்றெடுத்த தாயை விட்டு பிரிகிற ஒரு சூழ்நிலைமை. அதே நேரத்தில் இயேசுக்கு மிக அன்பாயிருந்த சீஷன் அவரையும் பிரிக்கிற ஒரு சூழ்நிலைமை ஏற்படுகிறதை நாம் பார்க்கிறோம். இந்த நேரத்தில் தான் அவர் பார்த்து சொல்லுகிறார், தன் தாயையும் பார்த்து சொல்லுகிறார், தன் சீஷனையும் பார்த்து சொல்லுகிறார், அவர் உன்னுடைய மகன், அவர் உன்னுடைய தாய் என்று சொல்லி. இந்த உறவு எதுக்காக அவர் ஏற்படுத்துகிறார் என்றால், அவர் பிரிந்து போன பிறகு அவளுக்குள்ள இருக்க அந்த காயங்கள், 2 பேர் மனதில் இருக்க அந்த வேதனைகள், அவரோடு கூட இருந்து பழகி பார்த்து வளர்த்து எல்லாம் செய்து தன் மகன் பிரிந்து போகிறான் என்று சொன்னார். தன் தாயுடைய உள்ள எப்படியா இருக்கும் யோசித்து பாருங்க. அந்த வேதனை எப்படி இருக்கும், அந்த பாரம் எப்படி இருக்கும். ஸோ அந்த பாரத்தை தீர்க்கத்தான், அந்த வேதனையை போக்கத்தான் தன் அன்பா இந்த சீஷனை பார்த்து அவர் அங்கே சொல்லுகிறார், அவன் உன்னுடைய மகன் என்று சொல்லி. அப்படி என்றால், நான் இருந்த ஸ்தானத்தில், நான் இருந்த அந்த இடத்துல தன்னுடைய அன்பா இந்த சீஷனை நீ மகனாக ஏற்றுக்கொள்ளும், மகனாக வைத்து என்னை எப்படி நீ பராமரித்து, என்னை எப்படி நீ நேசித்து, என்னை எப்படி நீ வளர்த்து ஆளாக்கினாயோ, அதே போல தன் சீஷனை கூட நீ என்ன செய்ய, பராமரித்து நீ பாதுகாத்து என்று சொல்லி தன்னுடைய ஸ்தானத்தை தன் சீஷனாகிய அவர்களுடைய இடத்துல நிறுத்தி வச்சு தன் மரியாளுக்கு விட்டு விடுவதை பார்க்கிறோம். அதே போல தான் சீஷனை கூட பார்த்து சொல்லுகிறார், அவர் உன்னுடைய தாய். எதற்காக? தன் மேல் அன்பாய் இருந்த அந்த சீஷன், அவருக்கும் அந்த வேதனை இருக்கும் அல்லவா, அவருக்கும் அந்த பாரம், கவலை, ஏக்கம், ஐயோ என்னை விட்டு போய்கிறாரேன்னு சொல்லி, நான் யார் இடத்துல இப்போ நான் சேருவேன், யார் இடத்துல நான் அன்பா இருப்பேன், யாரோடு நான் இணைந்து இருப்பேன் என்று சொல்லி பல யோசனையோடு இருக்கலாம். அந்த பாரத்தை இயேசு அறிந்துதான் அவர் சொல்லுகிறார், அந்த பாரத்தை போக்க நீ என்னவா செய்ய, என்னுடைய தாயை நீர் தாயாய் ஏற்றுக்கொண்டு, நான் எந்த ஸ்தானத்தில் அவர்களை வைத்தனோ, எந்த ஸ்தானத்தில் அவர்களை நான் நேசித்தனோ, எப்படி நான் அவர்களை அரவணைத்தனோ, அதுபோல நீர் அவர்களை கவனித்துக்கொள், அவரை அரவணைத்துக்கொள் என்று சொல்லி தன்னுடைய முழு பங்கை அவர் சீஷனத்தில் கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஒருவேளை இப்படி அவர்கள் செய்யும் போது ஒருவர் பாரத்தை சுமந்தவர்களாக, ஒருவர் பாரத்தை ஏற்றுக்கொண்டவர்களாக, ஒருவர் பாரத்தை பகிர்ந்து கொண்டு ஒரு கம்ஃபர்டான ஒரு ஜீவனை பண்ணும்படியாக இயேசு இந்த உறவை ஏற்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். இந்த நாட்களில் நாம் அறிகிறோம், எத்தனோ காரியங்கள் சம்பவிக்கிறதை நாம் பார்க்கிறோம். எத்தனோ இடர்கள்,
எத்தனோ குடும்பங்களில் மரணங்கள் சம்பவிக்கிறதை நாம் பார்க்கும்போது அவர்கள் கதறி அழுகிறதை வேதனையை நாம் அறிகிறோம். அந்த வேதனையை தீர்க்க, அந்த வேதனையை போக்க யார் வந்து நிற்க முடியும்? ஒருவேளை அங்கே அக்கம் பக்கம் இருக்கிறவங்க சொல்லலாம், ஐயோ நான் இருக்கிறேன், நான் உன்னை பாதுகாத்துக்கிறேன், நான் உன்னை தேற்றுகிறேன்னு சொல்லி அந்த நிமிஷத்துக்கு ஆறுதல் படுத்தலாமே தவிர வாழ்நாள் முழுதுமாக அந்த வேதனையை போக்க யாராலுமே முடியாது. அதனால்தான் இயேசு கிறிஸ்து அவருடைய வேதனையை பொருட்டாமல் எண்ணாமல் மற்றவருடைய வேதனையை அவர் பொருட்டாய் எண்ணி அவருடைய பாரத்தியம் அவருடைய வேதனையும் அவர் லகுவாய் சுமக்கும்படியாக தன் மரியாதை பார்த்து, நீர் எனக்கு நீ உறவாய் இந்த நாள் வரைக்குமாய் தாயா இருந்தது போல இனி அந்த சேஷனுக்கு அன்பா இருந்த சேஷனுக்கு நீர் தாயா இருக்க வேண்டும் என்று சொல்லி அவர் ஒப்புக் கொடுக்கிறதை பார்க்கிறோம். அதே நேரத்தில் சேஷனை பார்த்து, இது வரைக்குமாய் நீர் என்னை நேசித்து எனக்கு எவ்வளவாய் நீ அன்பா இருந்தாலையோ இனிமேல் நீர் என்னுடைய தாயை உன்னுடைய தாயாய் ஏற்றுக்கொண்டு அவரோடு நீ அன்பா இருந்து அவருக்கு நீ பணிவிடை செய் என்று ஒப்பு கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். இதில் நாம் கற்றுக்கொள்கிற பாடம் என்ன என்றால், நாமும் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டவர்களாக, ஒருவருக்கொரு தேற்றுவர்களாக, அரவணிக்கிறவர்களாக, அன்பு செலுத்துவர்களாக இந்த நாட்களை நாம் காணப்பட வேண்டும். இதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன் சிலுவையிலே அவர் வேதனையோடு இருக்கும்போது நமக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு பாடம். ஒருவரை நாம் நேசிக்க வேண்டும், ஒருவரை நாம் பிரியப்படுத்த வேண்டும். அவளுடைய உபத்திரத்தில், அவளுடைய வேதனை மத்தியிலே நாம் அவர்களுக்கு ஆதரவாய் நிற்க வேண்டும் என்று தான். அதனால் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நாம், நீங்கள் யாரா இருந்தாலும் சரி, நாமும் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்குள் ஆளாக்கி ஒருவரை நேசித்து அன்பு கூர்ந்து அரவணைத்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதாய் நாம் இருப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆம், நாம் ஜெபிப்போம். பரலோக பிதாவே, இந்த நல்ல வேலைக்காய் நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்கள் ஆண்டவரே தியானித்த வசனம், அந்த சிலுவையிலே நீ ஆண்டவரே மிக வேதனையோடு நீ தொங்கி இருக்கிற நேரத்தில் கூட உன்னுடைய வேதனையை நீ பொருட்டாமல் எண்ணாமல் மற்றவனுடைய வேதனையும் மற்றவனுடைய அங்கலாய்ப்பும் உள்ளத்தின் ஆழத்தை நீ அறிந்து நீர் அவர்களை தேற்றுவர்களாய், அவர்களுக்கு ஆண்டவரே நீர் பலப்படுத்துவர்களாய் நீர் காணப்படுவதற்காய் நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். இன்றைக்கும் ஆண்டவரே எங்களை தேற்றும்படியாக, எங்களை அரவணைக்கும்படியாக யோவான் 16:7 சொன்னது போல ஆண்டவரே, நான் போகிறது உமக்கு நல்லது, நான் போன வகையில் பரிசுத்த ஆவியானவர் தேற்றவாளனாகிய பரிசுத்த ஆவியானவர் அனுப்பப்படுவார் என்று சொன்னது போல இந்த நாட்களில் எங்களை தேற்றும்படியாக எங்களுக்காக நீர் வைத்திருக்கிற அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியானவருக்காய் நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். தொடர்ந்து ஆண்டவரே ஒவ்வொன்றையும் நீர் தேற்றி பலப்படுத்தி விளைவினங்களை மாற்றி வேதனைகளை நீக்கி பாரங்களை நீக்கி ஆண்டவரே இந்த துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று சொன்னது போல ஒவ்வொருடைய கவலைகள் வேதனைகள் கண்ணீர்களை கர்த்தர் மாற்றி ஆண்டவரே இந்த நாட்களில் மகிழ்ச்சியாய் மகிழ்ந்திருக்க கர்த்தர் உரியற்று. இதை கேட்ட யாவரையும் கர்த்தர் ஆசீர்வதியும், அவருடைய குடும்பங்களை ஆசீர்வதியும். இயேசுவின் மூலமாய் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென்.